என் தங்கமே, உன்னை முடக்க வேண்டும் என்றும் அடுத்தது உன்னை எதையும் செய்யவிடக்கூடாது என்றும் அங்கே 2 பேர் உனக்கு செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யாரென்று தெரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமூச்சு விடுவாய். இது நாம் நினைத்தவர்கள் அல்லவா? இவர்கள் மீதுதானே நமக்கு சந்தேகம் இருந்தது. இவர்கள்தானே நம் வாழ்க்கையில் இத்தனை காலமும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக என் பிள்ளை இவர்களை கண்டுபிடித்து விட்ட மன திருப்தியில் நீ பெருமூச்சு விடத்தான் செய்வாய். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் அப்பன் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உனக்கு நல்லதை சொல்ல விளையும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அப்பன் நம்மை பயமுறுத்துகிறார் என்றல்லவா நினைக்கின்றார்கள். ஆனால் கருப்பன் உனக்கு இது போன்ற விஷயங்களை தெரிவிக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னவென்றால், என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகள் இந்த செய்வினைகளினுடைய கோளாறுகளால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. செய்வினைகள் என்று இங்கு ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன்னை வந்து தொடுவதற்கு முக்கியமான காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள்தான். அது இல்லாமல் அவ்வளவு எளிதாக யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாது. தெய்வத்தின் பலன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு நடக்காது. இதையும் தாண்டி உனக்கு ஒரு கெடுதல் நடக்கிறது, இதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு செய்வினை நெருங்குகிறது என்றால் இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கருப்பன் இதை கண்கூடாக கண்டுவிட்டேன். இவர்கள் 2 பேரையும் நான் தெரிந்து கொண்டேன். உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றும் நினைத்திருந்தேன். அந்த நேரம்தான் என் பிள்ளை இதை சொன்னால் நீ பயப்படுவாய் என்று புரிந்ததனால் இந்த விஷயத்தை முதலில் முடித்து வைத்துவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். அப்படியானால் இவர்கள் 2 பேரும் செய்த சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது. இவர்கள் 2 பேரும் எண்ணிய எண்ணங்களை எல்லாம் உன் அப்பன் நான் தீர்த்து வைத்து விட்டேன். இனிமேல் என்ன நடந்தது, இவர்கள் பெயர் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ பதற்றமடைய மாட்டாய் அல்லவா? வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது சட்டென்று உனக்குள் வருகின்ற அந்த பதற்றத்தின் காரணமாக உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட தட்டிவிட்டு விடுகின்றாய். நமக்கு இது நன்மைக்குத்தான் என்று உனக்கு அதை புரிய வைப்பதற்குள் உன் அப்பன் எனக்கு போதும் போதும் என்றாகி விடுகின்றது. ஏனென்றால் தெய்வமே வந்து சொன்னாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்றால் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களினுடைய எண்ணங்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அதனால் எப்பொழுதும் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எதனால் என்பதனை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று உன் அப்பன் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் நீ செய்யத்தானே வேண்டும். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை நீ இந்த விஷயங்களில் எல்லாம் தோற்று பின்வாங்கிவிடக்கூடாது. நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் செய்வினைகள் இருந்தது, அது ஒளிந்தது. இனிமேல் அது மீண்டும் உன்னிடம் வந்துவிடக்கூடாது. செய்வினைகளை செய்ய நினைக்கின்ற இந்த 2 பேர் யார் என்று உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் குடும்பத்தில் சில காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் உன்னுடைய தந்தை வழி அவரின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் குறிப்பாக ஒரு ஆண் ஒன்றும் ஒரு பெண் ஒன்றும் சேர்ந்துதான் இது போன்ற விஷயங்களை செய்கின்றார்கள். உங்களால் பல உதவிகளை பெற்றவர்கள் இப்பொழுது இந்த சொத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு அத்தனை வேதனையாக இருக்கின்றது. உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி திரிகின்ற அவர்களுக்குத்தான் அதன் மீது எந்த உரிமையும் இல்லை. அதனால் அவர்கள் செய்ய நினைப்பது உன் குடும்பத்தை அழிப்பது.
உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒழித்து விட்டால் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதும் இந்த கருப்பன் சொல்கின்றேன், உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்றாலும் கூட அங்கே வந்து இவர்கள் நிற்கிறார்கள் என்றால் மனதில் நல்ல எண்ணங்கள் ஒரு துளியளவும் இல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்குள் சந்தோஷம் அடைவார்கள். நாம் நினைத்தது போல நடந்துவிட்டது என்று எண்ணி சிரிப்பார்கள். அதனால் இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த விஷயங்களில் அனுமதித்து விடக்கூடாது. யார் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள், யார் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இந்த அப்பன் சொல்லித்தான் இது உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நன்றாக இருக்கக்கூடாது என்று இவர்கள் விட்ட சாபத்தை எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருந்தாய். அப்படி நடந்த பிறகும் நான் சொல்வது எப்படி பொய்யாக போக முடியும்? என் பிள்ளையே, இவர்கள் நினைத்த இந்த விஷயத்தினால் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா? உன் கருப்பன் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? கவனமாக கேள் என் பிள்ளையே. இவர்கள் உன் குடும்பத்தில் உயிரை பறிக்க திட்டம் போட்டதும் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொண்டதும் உண்மை எனும் பொழுது அவர்கள் குடும்பத்தில்தான் ஒரு உயிர் போயிருக்கின்றது. ஒன்றல்ல, 2 போயிருக்கின்றது. என் குழந்தையே, எல்லாமும் உன் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ எதனால் நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்று தெரியாமல் தான் நிற்கின்றாய். நீயும் அவர்களோடு சேர்ந்து வருந்துகின்றாய். ஆனால் அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா, நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், யார் வாழ்க்கையை நாம் அழிக்க நினைத்தோம் என்று அவர்கள் நிச்சயமாக எண்ணுவார்கள் அல்லவா? என் குழந்தையே, அதனால் தான் உன் கருப்பன் உனக்கு இன்று தெளிவாக சொல்கின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாமும் கவனிக்கப்பட வேண்டியது. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நீ யோசிக்கப்பட வேண்டியது. இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இவர்கள் சாதிக்க நினைத்தது உண்மை. அது முடியாமல் போனது இந்த கருப்பனால் தடைபட்டு போனதும் உண்மை. இதற்கு மேலும் இவர்கள் எதையும் செய்ய நினைத்தால் அப்பனால் மிக கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். இதைவிட பெரிய தண்டனை ஒன்று அவர்களுக்கு இனிமேல் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இருவரின் வாழ்க்கையும் தனிமையில் நின்று கொண்டிருக்கின்றது. யாரும் இல்லாத அனாதை போல நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதிலும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? இத்தனை நடந்த பிறகும் கூட இவர்களின் ஆட்டம் இன்னும் அடங்கவில்லை என்பதுதான். மேலும் மேலும் உன் குடும்பத்தை அழிக்கத்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே. அதனால் இவர்களினுடைய இந்த எண்ணங்களை பொய்யாக்க வேண்டும் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியான திசையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். சரியான நோக்கத்தில் இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்க வேண்டும். கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல இவர்களிடத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்களை நீ துண்டித்து விடு. ஒருவேளை பழக்க வழக்கங்கள் தொடரத்தான் வேண்டும், மற்றவர்கள் முன்னிலையில் நாம் நடிக்கவாவது பழகத்தான் வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அது நடிப்போடு நின்றுவிட்டு போகட்டும். இனி ஒரு பொழுதும் இவர்களை நம்பி விடாதே. அடுத்தவர்கள் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு அது சந்தோஷம் என்றால் இது போன்ற மனிதர்கள் யார் குடும்பத்திற்குள்ளும் நுழைவதை அனுமதிக்க முடியாது. ஒரு நாள் அவர்களின் மனசாட்சி அவர்களை கொல்லும். நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களின் மனசாட்சி அவர்களிடத்தில் சொல்லும். இதனை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போய்விடாது என்பதனை உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள். கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இந்த செய்வினைகள் எதுவும் உன்னை அண்டாது. ஆனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனையும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை வசியம் செய்வது, அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது, நாம் சொல்வது போல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, இது போன்ற செயல்களை எல்லாம் இவர்கள் ஏற்கனவே செய்தவர்கள்தான். அதையும் அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே செய்து அவர்கள் மிக பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களின் பார்வை உன் பக்கம் திரும்பிய நேரம் கருப்பனால் அது தடை செய்யப்பட்டது. அவர்களுக்கே அது திரும்ப சென்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே,
அனைவரையும் நம்புவது தவறில்லை. ஆனால் யாரை எப்பொழுது நம்ப வேண்டும் என்பதில் கவனமாக இரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.